இன்ஜினியரிங்லாம் படிச்சிருக்கேல, கோல்டு ரேட் எதுக்குடா ஏறுது? எங்கிட்ட போர் நடக்குது அதனால கோல்டு ரேட் ஏறுதுன்றாங்க, இல்லை அதிகமாக எல்லாரும் பதுக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்கன்றாங்க, அதனால கோல்டு அதிகமாக ரேட் ஏறுதுன்றாங்க. என்னதான்டா ரீசன்? அது இல்லடா, இப்போ வந்து கோல்டோட ரேட் வந்து எப்படி ஏறுதுன்னா, இப்போ வந்து பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் வச்சிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கப்ப மார்க்கெட் வந்து கிராஷ் ஆனாலும் அவங்க சேஃபர் சைட் போகிறதுக்காக இந்த கோல்டை வந்து ஒரு ஆப்ஷனாக வாங்கி வைப்பாங்க. அதுவும் வந்து கம்மியாக வாங்க மாட்டாங்க, நிறையா வாங்குவாங்க. அவனுங்களாம் வாங்கி நல்லா பணக்காரங்க சேர்த்து வச்சுக்கிறாங்க. இப்போ மிடில் கிளாஸ் மக்கள் அது நினச்சி கூட பார்க்காத அளவுக்கு பயங்கரமாக க்ரோத் ஆகிருக்கு கோல்டு. ஸோ இது எப்போ ஸ்டாப் ஆகும்? ஸோ மிடில் கிளாஸ் மக்கள்லாம் எப்போ வாங்கலாம்? இது உண்மையிலே நடக்குமா? இப்போ நான் பணத்தோட வேல்யூ கூட கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். பட் ஆனால் கோல்டோட வேல்யூ குறையவே குறையாது. ஸோ எல்லா கவர்மெண்ட்லேயும் சரி, ஸோ இதை வந்து ஒரு பெரிய வேல்யூபிளாக தான் இப்போ தான் பார்க்குறாங்க. ஸோ அதனால் அவங்களுமே பதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படி பதுக்க ஆரம்பிக்கிறனால இப்போ நிறையா வந்து வாண்டட் இருக்கிறதுனால கோல்டுக்கு அதோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்குது. சார் இது என்ன ரீசன்னால இது ஏறுது? கோல்டு வந்து பேப்பர்லெஸ், சொல்லப்போனால் அது வேல்யூ வந்து ஏறிக்கிட்டே தான் இருக்கும். கவர்மெண்ட்டுக்கே லோன் வேணும் அப்படின்னா வாங்கின கோல்டை வச்சு அவங்களே இன்னொரு இடத்துல லோன் எடுத்து தான் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதனால தான் கோல்டோட வேல்யூ பயங்கரமாக ஏறிக்கிட்டே இருக்குது. பிடிச்சிருந்துச்சா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.